ஹே காய்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்மளோட ட்ரேட் எப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக தான் முடிஞ்சிருக்கு. ப்ராஃபிட்டில் தான் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம எப்படி ப்ராஃபிட் பண்ணோம், என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணோன்றதை இதில் பார்க்கலாம். ஸ்டார்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். பேங்க் நிஃப்டியில் தான் இன்றைக்கும் நம்ம ட்ரேட் பண்ணோம். ஆல்ரெடி இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்சி நம்ம டேவே ட்ரா பண்ணியிருந்தோம். அந்த ரெசிஸ்டன்ஸை உடச்சி ஆல்ரெடி இதில் தான் வந்துருந்துச்சு. இது நாம் நேற்று பண்ண ட்ரேட். இது எங்கே ட்ரேட் பண்ணி இது பண்ண ட்ராயிங் இருக்குது. ஒரு நிமிஷம். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பண்ணியிருந்தோன்னா ரெசிஸ்டன்ஸை உடச்சி மேலே போயிருந்தால் நம்ம பை பண்ணியிருக்கலாம். இல்லை உடச்சி கீழே வந்தோன்னா செல் பண்ணிக்கலாம்னு பிளான் பண்ணியிருந்தோம். என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு ட்ரெண்ட் லைன் ஒன்று நமக்கு இருக்குது. ஒரு நிமிஷம், 1 hour சார்ட்டில் மாற்றிக்கலாம். 1 hourல பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஓகே, நேற்று ட்ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் காட்டியிருக்கு. நீங்கள் சார்ட் மட்டும் கொஞ்சம் கிளியராக பார்த்தீங்கன்னா ஈஸியாக ட்ரேட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி உங்களுக்கு மூவாயிருக்கு. ஒன் செகண்ட். சேம் அதே தான். இப்படி உங்களுக்கு ட்ரெண்டு மூவ் ஆயிருக்கு. இந்த ட்ரெண்டுக்கு மேலே கீழே அப் அண்ட் டவுன் தான் போயிருக்கு. ஓகே, இந்த ட்ரெண்டுக்கு மேலே இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே போயிருந்தால் நம்ம பை பண்ணியிருக்கலாம். கீழே வந்தால் செல் பண்ணி பிளான் பண்ணியிருந்தோம். நம்ம நினச்ச மாதிரி கீழே தான் வந்துச்சு. சப்போஸ் கீழே வந்தால் இது ஃபுல்லாக வரல. இந்த கேண்டில் இருக்கு இல்லைங்களா, பார்க்குறேன் உங்களுக்கு. இந்த கேண்டில் இருக்கு இல்லையா, இதை உடைச்சிருந்தா ஃபுல்லாக டவுன் ஆகிருக்கும். உடைக்கல. நாம் எங்கே ட்ரேட் பண்ணோன்னா 5 minutesல மாற்றிக்கலாம். நாம் இங்கே தான் ட்ரேட் பண்ணோம். இந்த ட்ரெண்ட் லைனை உடைச்சிட்டு கீழே வந்துச்சு. இங்கே நம்ம ட்ரேட் எடுத்து இங்கே க்ளோஸ் வச்சோம். இதில் நம்மளோட ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 335 rupees. ஸோ இதுக்கு மேலே நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கு மேலே மார்க்கெட் எங்கே போயிருக்குன்னு பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த மேலே லாஸ்ட்டாக எங்கே க்ளோஸ் வச்சுருக்கான்னா சேம் அதே ரெசிஸ்டன்ஸில் போய் க்ளோஸ் வச்சுருக்கான். கீழே இந்த சப்போர்ட்டையும் உடைக்கல. ஓகே, நாளைக்கு எப்படி மார்க்கெட்டு மூவ் ஆகிறது இதுலேருந்தே பார்த்துக்கலாம். சப்போஸ் இதை உடச்சி மேலே போனால் ப்ரீவியஸ் ஹைக்கு போகலாம். இல்லை மறுபடியும் கீழே உடச்சி வந்தால் ப்ரீவியஸ் லோவுக்கு வரலாம். ஸோ இதில் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். நம்மளோட கான்செப்ட் என்னென்னா 1000 rupees தான் நம்மளோட கேபிட்டல். ஸோ அதை வச்சு நம்மளால் எவ்வளோ கெயின் பண்ண முடியும், 1000 rupees வச்சும் ப்ராஃபிட் பண்ண முடியுன்றது தான் பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேர்ட் டே. ஃபஸ்ட் டே பார்த்தீங்கன்னா 3 rupees பெல் கம்பெனியில் ப்ராஃபிட் பண்ணோம். செகண்ட் டே 110 rupees பேங்க் நிஃப்டியில் தான் பண்ணோம். இன்றைக்கி தேர்ட் டே 335 rupees பண்ணியிருக்கோம். ஸோ நாளைக்கு எப்படின்றத பார்க்கலாம். இது நம்ம ப்ராஃபிட்டை ஒரு தடவை பார்த்துடலாம். ஓகே, ஒரு நிமிஷம் பொசிஷனில் போயிடலாம். பார்த்தா தெரியும் உங்களுக்கு. பை வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 67 rupeesல எடுத்திருக்கேன். 90ல் வந்து செல் பண்ணியிருக்கேன். 335 rupees ப்ராஃபிட் நமக்கு. பேங்க் நிஃப்டி 21 August. ஓகே, ஒன்றும் இல்லை, பெரிய விஷயம் இல்லை. நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணலான்றது இது ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு. ஸோ ஈஸியாக பண்ணலாம். உங்களால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படின்றத நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.